Assalamualaikum. I'm Afroha Tahir. அதேமாதிரி கோதையிலேருந்து வரேன். சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் அகாடமிலேருந்து இன்றைக்கி கிராண்டான முறையில் மார்னிங் 10 o'clockலேருந்து 4 o'clock மட்டும் ஒர்க் ஷாப் இருக்கிறது. 6:30 7 o'clock ஆகுது. இந்த ஒர்க் ஷாப் வந்து வேர்த் ஆயிடுச்சா இல்லாட்டி என்ன மாதிரி இருந்துச்சு? மாஷாலாம் நல்ல வேர்த் ஆயிடுச்சு. அந்த அவரோட எடுத்த அந்த இதுக்கு பார்க்க நல்ல வேல்யூ ஆயிடுச்சு. நல்லபடியாக செஞ்சு தந்தார். அந்த நிறைய அகாடமிஸில் போய் பார்த்துருப்பீங்க. லைக் இந்த கேக் ஒர்க் ஷாப்பில் வந்து கப் கேக்கில் பொக்கே செய்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் இருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட் டிசைனாக செஞ்சிருந்தாரு. என்ன மாதிரி பார்க்க போக்கல நல்லா இருந்துச்சா இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் எதுவும் குறையிற மாதிரி இருந்துச்சு? இல்லை நல்லா இருந்துச்சு. நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அந்த நல்ல விளங்குற மாதிரி சொல்லி தந்தார். அந்த ஒன்றுமே ஹைட் பண்ணல. எல்லாமே அவர் செய்கிற மாதிரியே ப்ரொஃபஷனலாக சொல்லி தந்தார். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. காலையிலேருந்து ஈவினிங் மட்டும் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து எடுத்த சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டனும் அவங்களும் அந்த ப்ராடக்ட் நேம்லேருந்து ஒவ்வொரு விஷயம் கிட்ட வந்து காட்டினாலும் இல்லாட்டி என்ன மாதிரி? எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து காட்டி எங்கே எடுக்குது எப்படி எடுக்குது எல்லாமே நல்ல நாலேஜ் வந்து எங்களுக்கு கிடைச்சி அவர்கிட்ட வந்ததால் மிச்சம் வேர்த் ஆயிடுச்சு. அந்த சுகர் ட்ரீம் அகாடமியில் வந்து இவ்வளோ அழகான வேர்த்தான ஒர்க் ஷாப் செஞ்சுக்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்யூ ஆதில், தேங்க்யூ வெரி மச். அவருக்கு வந்து எப்படி தேங்க்ஸ் பண்ணுறது தெரியும். அந்த மாதிரி அளவுக்கு நல்லபடியாக நல்லா படித்து தந்தார். இந்த அளவுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்கன்னு நினைக்க மாட்டேன். மாஷால்லா எல்லாமே நல்லபடியாக சொல்லி தந்தார். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜம்ரத். நான் மீத்திரமுல்லையிலேருந்து வரேன். சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் அகாடமியில் இந்த கிராண்டான ஒர்க் ஷாப் இருந்துச்சு. இந்த ஒர்க் ஷாப் என்ன மாதிரி இருந்துச்சு? ரொம்ப நல்ல ஒர்க் ஆயிடுச்சு. இந்த ஒர்க் ஷாப்பில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லி தந்தாங்க, எப்படி செய்யணும்னு சொல்லி தந்தாங்க, நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க. நான் மற்ற கிளாஸில் சொல்லித்தராத டீட்டெயில்ஸும் சொல்லி தந்தாங்க. இதில் முக்கியமாக இந்த ஒர்க் ஷாப் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து மார்னிங் ஈவினிங் 5 o'clock மட்டும் நடக்கிற ஒர்க் ஷாப். ஆனால் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock மட்டும் கண்டினியூ பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் அவசரப்படுத்தி சொல்லித்தராமல் ஒவ்வொரு விஷயத்தையும் மெதுவாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லித்தராது. இந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஒர்த் ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற இடத்துல வந்து அவங்க இந்த டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி மஞ்சள் போடுறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து நிப்பாட்டிடுவாங்க கிளாஸை. மிச்சம் சொல்லி தர மாட்டான். ஆனால் இது அவங்க டைம் எடுத்து பொறுமையாக இருந்து அவங்க வந்து கடைசி மட்டும் சொல்லி தந்தாங்க. எல்லாம் 12 கப் கேக்ஸையும் சொல்லி தந்தாங்க. இந்த ஒர்க் ஷாப்ல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆகிக்கட்டும் ஒவ்வொரு நேம் ஆகிக்கட்டும் உங்களுக்கு விளங்குற மாதிரி இருந்துச்சா இல்லாட்டி அவர் கிட்ட வந்து காட்டினாங்க என்ன மாதிரி? அது எல்லாமே விளங்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து நல்லா சொல்லி தந்தாங்க. இந்த ஒர்க் ஷாப்ல அவங்க சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க நோட்ஸ்ல நீங்க எழுதினீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி இருந்துச்சு? இல்ல, நோட்ஸ்ல எழுதி நம்ம அவங்க வந்து இன்கிரீடியன்ஸ் சொல்லி தந்தாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வரும், இப்போ எவ்வளோக்கு செய்யறோம், அது எல்லாமே டீட்டெயில்ஸை சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப்ல வந்து நான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட கைக்கு தந்து நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்தா ஒர்க் ஷாப்ல இது மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு தந்தினா அது என்ன மாதிரி இருந்துச்சு? அதுதான் ரொம்ப நல்ல இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து கடைசியில் எங்களுக்கு தரப்போகல எங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் ஈக்கல. ஆனால் செஞ்ச போகிறது தான் எங்களுக்கு அது செய்யணும்னு எங்களுக்கு வந்துச்சு, விளங்கிச்சு. இந்த ஒர்க் ஷாப் வந்து 7,500 3,500 இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து அவங்களோட எத்தனை பேர் வந்தா 10 பேர்ல 3 பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி படிச்சு கொடுக்குற நோக்கத்துல இதை படிச்சு கொடுத்தாங்க. டேட் இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட் வந்தனா டேட் மாற்றுவாங்க. அப்படி இல்லாம 3 ஸ்டூடெண்ட் தானே படிச்சு கொடுப்போம் இல்லை டிரான்ஸ்ஃபர் படிச்சு கொடுத்தாங்க. எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க 20 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் படிச்சு கொடுக்குற மாதிரி தான் படிச்சுட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் தானேன்னு அந்த நார்மலாக படிச்சு தரல. 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி படிச்சு கொடுப்பாங்களோ அதே தான் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிச்சு தந்தாங்க. இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து நீங்க எவ்வளவு தூரம் படிக்கிறதுக்கு மெயின் சப்போர்ட்டா இருந்தது யாரு? என்னோட மாமா. அவனோட மாமாக்கு என்ன சொல்ல வருது? இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் அவன் மாமா தான். அவன் என்ன சொல்லுங்க? ரொம்ப தேங்க்யூ மாமா இந்த ஒர்க் ஷாப்புக்கு அனுப்பினதுக்கு. இனி ஒரு என்ன சரி ஒரு முன்னேற்றம் ஒன்று செய்யலும். இதால ஒரு பிஸ்னஸோ என்னதான் இருந்தாலும் எங்களோட இதால ஸ்டார்ட் பண்ணிடலும். அது எங்களோட மாமா தான் சொல்லி தந்தா இந்த ஒர்க் ஷாப்பை காட்டி தந்தாங்க. ஐஸ்வரி ரொம்ப தேங்க்யூ மாமா. சுகர் ட்ரீம் அகாடமியில டைரக்டருக்கு என்ன சொல்ல வருது? இந்த ஒர்க் ஷாப் கண்டினியூ பண்ணிடுங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களோட பேஷன்ஸாலேயும் டைம் எடுத்து எங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸை சொல்லி தந்தது, அவங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை சொல்லி தந்தது எல்லாமே தேங்க்யூ. இது மற்ற இடத்துல சொல்லித்தராத மாதிரி தான் சொல்லி தந்தாங்க. எல்லாமே சொல்லி தந்தாங்க எங்களுக்கு. ஐஸ்வரி ரொம்ப தேங்க்யூ. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆர்டிகா. நான் புதுக்கடையிலேருந்து வரேன். சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் அகாடமிலேருந்து இந்த கிராண்டான முதல்ல ஒர்க் ஷாப் நடந்துச்சு. இந்த ஒர்க் ஷாப் வந்து உண்மையாக வேர்த் ஆயிடுச்சா இல்லாட்டி என்ன மாதிரி இருந்துச்சு? வேர்த் ஆயிடுச்சு. நல்லா சொல்லி தந்தாரு. சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு இதுக்கு முதல்ல படிச்ச அகாடமியில இல்லாத ஒர்க் ஷாப் போனதை விட பெனிஃபிட்டான ஒர்க் ஷாப் நினைக்கிறீங்க? இல்லை, அதை விட நல்லா படிச்சு தந்தாரு. நல்லா விளங்கிச்சு சொல்லி தந்தது இல்லை.
இந்த சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் அகாடமிக்கு வந்து ஃபெஸ்ட்டுக்கு எது மூலமா வந்தீங்க? சோஷியல் மீடியா மூலமா இல்லை என்ன மூலமா வந்தீங்க? என்னோட சாட்சி உண்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அப்படித்தான் அவங்க காட்டி தான் வந்தேன். வந்ததுக்கு இவ்வளவு இந்த பர்த் ஆயிடுமா நினைச்சு வந்தீங்கன்னா இல்லாட்டி என்ன பண்ணீங்க? இல்லை நோமல் நான் நினச்சி தான் வந்தேன், நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு. டிசைன் பண்ண ஒவ்வொரு கப் கேக் ஃப்ளவர் பொக்கேஸ்ல இருந்து எல்லா விஷயமும் ப்ரொஃபஷனல் லெவல் இருந்துச்சு இல்லை அது நார்மல்ல செஃப் ஒன்று செஞ்சு தர மாதிரி இருந்துச்சு? இது நல்ல ப்ரொஃபஷனல் லெவலில் இருந்துச்சு. Hi, මගේ නම චමුදී. මම ආවේ මාළඹේ ඉඳන්. சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் அகாடமி கேක්ස් එක ප්‍රයිස් එක විතර හොඳයිද නැත්නම් ටේස්ට් එක හොඳයිද? ටේස්ට් එක වගේම ප්‍රයිස් එකත් අනිත් අයින් කරලා මෙතන ගොඩක් අඩුයි. Hi, I'm Chef Adil Hassan, founder and director of Sugar Dream Cakes and Sugar Dream Cakes and Academy. இன்னைக்கு சுகர் ட்ரீம் கேக்ஸ் வந்து எப்படி எத்தனை வருஷமா இந்த சுகர் ட்ரீம் கேக்ஸை செஞ்சு கொண்டு போறீங்க? நார்மலாக Sugar Dream Cakes வந்து கேக்ஸ் மட்டுமே ஃபுல்லாக லைக் 10 years more than வந்து இது ரன் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ நான் ஷாப் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறது வந்து மோர் தென் 3 years-ஆ. இந்த சுகர் ட்ரீம் கேக்ஸ்ல வந்து மோர் தென் எத்தனை பேர் உங்ககிட்ட ஆர்டர்ஸ் பண்ணி அது நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க? இப்போதுக்கு மோர் தென் 100 கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் மோர் தென் 100 பார்க்க கூட ஆர்டர் செஞ்சுக்கிறோம். எங்களோட பேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கிங் ஃபோட்டோஸ் நாங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் செய்கிறது கூட. அதே மாதிரி நாங்கள் சுகர் ட்ரீம் கேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேக்கும் ப்ரொஃபஷனல் முறையில் செஞ்சுருப்பீங்க. ஒவ்வொரு கேக்கும் டேஸ்ட் பண்ணினாலே ஒரு ஸ்பூனை டேஸ்ட் பண்ணினாலே அதோட டேஸ்ட் வேணுங்க. எல்லாரும் சொல்றாங்க உங்களோட கேக்ஸ் வந்து ப்ரைஸ் கூடன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? மெயினாக வந்து ப்ரைஸ் கூடன்னு சொல்கிற ஆட்களுக்கு வந்து நார்மலாக சொல்ல வேணும். நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாரின்லேருந்து யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான் சிலதுவல் யூஸ் பண்ணுறது. இங்கே நார்மலாக ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறது சாமான் வந்து இல்லை. அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற டஸ்ட்டில் நின்று ஜெல் கலர்ஸில் நின்று எல்லாமே ஃபாரின்லேருந்து யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணுற இதுவல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எங்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா விளங்கும் பேஜில் வந்து ஃபுல்லாகவே பெஸ்டல் கலர் லைட் கலர்ஸில் தான் எங்களோட கேக்ஸ் எல்லாம் மேய்க்கும். ஐ லுக் வந்து தான் மெயினாக வந்து நாங்கள் வந்து எங்களோட கேக்ஸில் வந்து கொடுக்குறது. அதே மாதிரி அவரோட கேக்ஸ்ல டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேக்ஸ்ல வந்து பிரிண்ட் அவுட் தான் போடுவாங்க. ஒவ்வொரு கேக்ஸ்ல நிறைய கேக் ஷாப்ல வந்து போடுவாங்க. ஆனா அவரோட கேக்ஸ்ல மட்டும் டிஃப்ரெண்டா அந்த கேக்ஸ்ல அந்த பிரிண்ட் அவுட் கூட சாப்பிட முடியும்னு சொல்றா, அது உண்மையா? அது உண்மைதான். நாங்கள் வந்து செய்கிறது வந்து ஃபுல்லாக வந்து எடிபிள்ஸ் தான் எல்லாமே. நாங்கள் கேக்கில் வந்து தின்ற ஸ்ப்ரிங்கரில் நின்று பேப்பரில் நின்று எல்லா எடிபிள் தின்னேலாம் நாங்கள் அதை வந்து பிரிண்டர் மெஷின் வச்சுக்கிறோம். எடிபிள் பிரிண்ட் மெஷின் நாங்கள் அதுவும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சு அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். நார்மலாக வந்து எங்களோட மெயின் கேக்ஸ்க்கு ஃபோக்கஸ்க்கு தான் நாங்கள் அந்த பிரிண்டர் மெஷினை கொண்டு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் வந்து இப்போ கஸ்டமர்ஸுக்கும் வேறு கஸ்டமர்ஸ் கேக் செய்கிற ஆக்களுக்கும் ஒரு கேக் பேஜில் யூஸ் பண்ணுற ஆக்களுக்கும் வந்து நாங்கள் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். வேறு அவங்க டிரெக்டாக கேக்குக்கு அவங்களோட கேக்குக்கு எங்களோட பிரிண்டை யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு மாதிரி அந்த கேக்கில் வந்து நார்மலாக எடுத்துன்னே இல்லைம்மா. நம்ம நிறைய பேர் வந்து செய்கிறது வந்து சும்மா நார்மல் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொஞ்சம் எலிமினேட் பண்ணி அப்படி வச்சு தான் செய்கிறாங்க. ஆனால் எங்களோட பிரிண்ட் வந்து அப்படி இல்லை. எங்களோட பிரிண்ட் வந்து திண்ணையிலும் ஃபுல்லாக 100% எடிபிளில் செய்கிறது. பிரிண்டில் இன்க்ரிண்ட் எல்லாம் 100% எடிபிள். அது செட்டி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே கேக்ஸ் அண்ட் அகாடமியில் கிராண்டாக முன்ன வண்டி ஒர்க் ஷாப் நடந்துச்சு. இந்த ஒர்க் ஷாப் நடக்கும் போது போஸ்ட் போட்டதுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. எல்லாம் பாதி கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? அது மெயினாக வந்து நினச்சிட்டு எல்லாரும் மெசேஜ் பண்ணது மெயின் ஃபோக்கஸில் வந்து ஒரு கேர்ள் ஒன்று தான் டீச் பண்ணுறேன்னு சொல்லி. பட் இந்த அகாடமி ரன் பண்ணுறது ஒரு பாயான்னு சொல்லி ஒரு ஷெஃப்ன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியாமல் அப்போ வந்து ஆனால் எனக்கு என்னென்னு தெரியா வந்து ஒரு பாயான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொன்னது வந்து ரீசன் வந்து நாங்கள் பாய்கிட்ட படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னது. ஆனால் என்ன காரணம்னு சொல்லி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து படிக்கிறது வந்து பாயை பார்த்து இல்லை, நார்மலாக ஒரு சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் லேர்ன் பண்ணுறது முறையில் தான் நீங்கள் அது இருக்குது. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இதை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் இம்ப்ரூவ் ஆகும் மொழியே. ஒரு பாய்கிட்டேயோ ஒரு கேர்ள்கிட்டேயோ படிக்கிறதுல ஒரு வேறு இது ஒன்றுமே இல்லை. இந்த ஒர்க் ஷாப்ல வந்திருந்தாங்க நாங்கள் நினைச்ச மாதிரி 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. கொஞ்சம் டிலே ஆகினாலும் கிராண்டாக நம்ம இந்த ஒர்க் ஷாப் நடந்துச்சு. இந்த ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்டிங் டைம் 10 o'clockலேருந்து 4 o'clock மட்டும் போயிருந்தோம். ஆனால் நடந்தது 10:30 ஆச்சு ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆக. ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கு 7 o'clock ஆச்சு. அவ்வளோ நேரம் எதுக்காக இவ்வளோ ஸ்லோவான முறையில் ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்சுக்கிறத காரணம்? ஸ்லோவான முறையில் படிச்சுக்கிறது வந்து நார்மலாக கேக்ன்னு சொல்கிறது ஒரு ஆர்ட்.
அதை வந்து அவசரமாக சொல்லி கொடுக்கலாது. அதை ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வியை கேட்டால் அந்த பெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த எப்படி ஹேங்கரில் பிடிக்கிறது நின்று ஈச் அண்ட் எவ்ரி திங் நாங்கள் வந்து ஒழுங்கான முறையில் சொல்லிக் கொடுக்குறது. அதுக்காக வேண்டி தான் டைம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனாலும் 7:30 மட்டும் வச்சு கொண்டது வந்து அவங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து இதில் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லி. பட் நாங்கள் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு ஃபுல்லாக 7:30 மட்டும் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவங்களும் நல்ல ஃபன்னாக பண்ணினாங்க. நான் பண்ணியிருந்தது ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப்ல நிறைய விஷயம்ல முக்கியமான விஷயமா நாங்க பார்த்திருந்தோம். இந்த ஒர்க் ஷாப்ல நிறைய ஒர்க் ஷாப் எடுக்க போனா எந்த பிரைட்ல என்ன ஒர்க் ஷாப் எடுக்க போனாலும் நோட்ஸ் எழுதுறது சும்மா நோட்டு தெரிஞ்ச மாதிரி எழுதுவாங்க. ஆனா இந்த ஒர்க் ஷாப்ல முதல் 3 பேஜை தாண்டி 4 பேஜ் மட்டும் எழுதினாங்க. அதை இதை பத்தி நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களுக்கு ஈஸியான முறையில தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒழுங்கான முறையில சொல்லி கொடுத்தா தான் அவங்களோட மைண்டுக்கும் அது வந்து ஃபுல்லா ஜாயின்ட் ஆகும். அப்பதான் ஃபுல்லாகவே வந்து அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லி விட்டுறதுக்கு போகிறோம் அங்கே அதை வீட்டில் போய் செய்கிற முதல்ல அவங்க புக்கை எடுத்து பார்த்தாங்கன்னா விளங்குற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே. அதே மாதிரி 7,500 ஒர்க் ஷாப்பை தான் 3,500 செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அகாடமிஸ்ல வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்னு போடுறாங்க. ஒரு ஒர்க் ஷாப் போஸ்ட் போட்டு அடுத்த நிமிஷமே இன்னொரு ஒர்க் ஷாப் போடுறாங்க. ஃப்ரீ ஒர்க் ஷாப், ஆன்லைன் ஒர்க் ஷாப் அப்படின்னு போடுறாங்க. ஐ மீன் ப்ரொஃபஷனல் வர போகல ப்ரொஃபஷனல்ல செய்யற போஸ்ட்டுக்கும் ஒரு ஏஐ செய்யற போஸ்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி போடுறதுனால நீங்க ஏன் ஃப்ரீ ஒர்க் ஷாப் செய்யாம 3,500 செஞ்சதுக்கு காரணம் என்ன? மெயின் காரணம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க படிக்கிற இது வந்து ஒரு வேல்யூடாக இருக்கணும். நாங்கள் சொல்லி கொடுக்குற இதுவும் ஒரு வேல்யூடாக இருக்குதுன்னா எங்களுக்கு சார்ஜ் பண்ணி எங்களுக்கு இதாக்கல. நாங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப் கொடுக்கறதுக்கு வந்து காரணம் வந்து சில ஆட்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுறது. நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட இதை டேலண்டையும் எங்களோட இதே ப்ரொஃபஷனல்லையும் சொல்லிக் கொடுக்குறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கட்டாயமாக எங்களுக்கு தேடி வருவாங்க. அது எவ்வளோ ரேட் கூடினாங்க சொன்னாலும் அந்த ரேட்டுக்கு அவங்க வாரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல பெனிஃபிட் ஆயிடுச்சு நீங்க நம்புறீங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கும் சரியான ஹாப்பி. நான் வந்து எனக்கு சீக்கிரம் ரெசிபி நின்று எல்லாம் ஈச் அண்ட் ரெசிபி ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப் வந்தவங்க ஹேண்ட் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க. அது வந்து இந்த ஒர்க் ஷாப்ல போஸ்ட்ல மென்ஷன் பண்ணாதவங்க தான் செஞ்சீங்க. அது நான் மென்ஷன் பண்ணல வந்து நாங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லி தான் போட்டிருந்தேன், ஒன்லி டெமோ செஷன் சொல்லி. பட் அவங்களுக்கு அது நான் கொடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறதுனால நார்மலாக நாங்கள் அதை போஸ்ட்டை போட்டு ஆக்கள் கூட எடுக்கிறதுக்கு பார்க்க அவங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் அதை செய்கிறது வந்து அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப் வந்து பிசிக்கல் மட்டும் நடக்குது, ஆன்லைன்ல வந்திருந்தாங்க. 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க் ஷாப் முடிஞ்ச போறவும் அவங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் போன போறவும் செஃப் ஆகிக்கிற நீங்க அதை ஸ்கிப் பண்ணாம அதே நேரத்துல அவங்களுக்கு ரிப்பீட் அதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்தீங்க? என்ன இருக்கு சார்? அவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் நெட்ஒர்க் இஷ்யூஸ் ஆகும். நார்மலாக கேண்டிலேருந்து வந்திருந்தாங்க, கழுத்தூர்லேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அப்படி நிறைய ஒரு ஏரியாலேருந்து வந்துருந்தாங்க தூரம் சரி. அப்போ அவங்களோட ஏரியாவில் வந்து சிக்னல் இஷ்யூஸ் இருக்கும். அப்போ எங்களோட இதில் கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருந்தாலும் அது சொல்லிக் கொடுக்குறதுல அந்த நேரத்தில் அவங்களுக்கு விளங்காத டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாஸ் முடிஞ்சிருக்கேன் அவ்வளோ நோட்ஸும் அவ்வளோ இது ரெசிபீஸும் அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணினேன். அப்போ அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்க சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப்பை செய்யறதுக்கோ இல்லாட்டி இந்த கிராண்டான ஒர்க் ஷாப் அடுத்தடுத்து வரதான் போகுது உங்களோட ஒர்க் ஷாப், இந்த ஒர்க் ஷாப் செய்யறதுக்கோ இன்னைக்கு இந்த கிராண்டான ஒர்க் ஷாப் செய்யறதுக்கு நிறைய எங்களுக்கு அகேன்ஸ்ட் இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எகெயின்ஸ்ட் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு, அது எங்களுக்கு தெரியும். அவங்க 2-3 பேர் வந்து கொஞ்சம் குழப்பறதுக்கும் பார்த்தாங்க. அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் முன்னுக்கு போறது வந்து நான் ஒழுங்கான முறையில செஞ்சுக்கிட்டு போனா எனக்கு முன்னுக்கு போவே இல்லை, அதனால பயப்படுப்பாங்க. அதாவது என்ன அகாடமி வந்தாலும் உங்களோட அகாடமில ப்ரொஃபஷனலா தான் என்ன செய்றீங்கன்னு சொல்றீங்க? நாங்க ஃபுல் ப்ரொஃபஷனலா தான் செய்றோம். அதே மாதிரி இந்த வந்து ஒர்க் ஷாப்ல கொடுத்த சர்டிபிகேட் 100% வெளிடான சர்டிபிகேட். நாங்க வெளிடான சர்டிபிகேட் தான் கொடுக்குறோம். நாங்க வந்து நார்மல் படிக்கிற மாதிரி ஆக்கள்கிட்ட சில ஆக்கள் வந்து அகாடமின்னு சொல்லி செய்யறாங்க. ஆனா வந்து நாங்க ப்ரொஃபஷனலா அகாடமி வந்து ரன் பண்ணி போறதுக்கு இது பண்ணி வச்சுக்கிறோம். நாங்க வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப்ல கிராண்டான முடிவு படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க ஃபீட்பேக் எடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட சார் வந்து ப்ராடக்ட் கையில தந்து போட்டோ எடுங்கன்னு சொல்லி சொன்னாரு, கிட்ட வந்து பாருங்கன்னு சொன்னாரு, நீங்க செஞ்சு பாக்குறீங்களான்னு கேட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க.
நீங்க அவங்க படிச்சு கொடுத்து அவங்களோட சீக்ரெட் ஏன் வெளியே கொடுத்தீங்கன்ற மாதிரி அந்த சீக்ரெட்டை இன்னொருத்தர் காப்பி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்காத காரணம் என்ன? அது வந்து நான் இப்படி என்ன சீக்ரெட் நான் வந்து ஒழிச்சு மறைச்சு செஞ்சு ஆட்களுக்கு வேற ரெசிபி கொடுக்கறதுக்கு பார்க்க எந்த ரெசிபியை கொடுத்து அவங்க முன்னுக்கு போக்கல எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு. நான் சொல்லி கொடுத்த விஷயத்த அவங்க சரியான முறையில கொண்டு போறாங்கன்னா அது எனக்கு தான் பெருமை. அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நீங்க வாடா கட்டாயம் உங்களுக்கு ஆசை நீங்க செய்யுங்க, நாங்க இருப்போம். நீங்க இவ்வளவு கேக்ஸ் அவங்களோட சுகர் கேக்ஸ்ல இருந்து அகாடமி வளர்த்து மட்டும் நீங்க முழுக்க போறதுக்கு நான் ஈப்பம்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அதை யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மெயினாக ஃபோக்கஸில் சப்போர்ட் பண்ணது வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸில் எனது தாத்தா தான் மெயினாகவே. அவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தந்து என்னை படிக்கிற செயலில் நின்று நான் ஃபுல் ஃபோக்கஸில் நின்று செஞ்சது. அப்போ என்னோடய ஃபேமிலியில் கூட வந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஒரு பாய் கேக் படிக்கிறீங்க அது சரி வராது, அது கேர்ள்ஸ் டே வந்து ஃபேஷன்னு சொல்லி. ஃபேஷன் வந்து வேண்டிய ஆளுக்கு படிக்க இல்லை, கேர்ளோ பாயோ இல்லை. பட் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அதை நான் ஃபோக்கஸ் பண்ணினேன். அப்போ எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க ஃபேமிலியில். வேறு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இப்பயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நான் கடைசியில் அதை வந்து மென்ஷன் பண்ணுவேன் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணேன். அதே மாதிரி முக்கியமா சொல்லுவாங்க, இந்த ஒர்க் ஷாப் கிராண்டா நடக்க போகல எங்களுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. அது ஜென்ஸ் கால் பண்ணி கேட்டா இந்த ஒர்க் ஷாப்புக்கு வாரீங்க வரவங்க இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க. பட் சுகர் ட்ரீம் அகாடமி நீங்க அதை அக்செப்ட் பண்ண ரீசன் என்னன்னா உமன்ஸ் படிக்க வராங்க. அந்த உமன்ஸ் வர போகல அவங்களுக்கு அந்த பாய்ஸ் நீக்க போகல அவங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக சொல்லிட்டீங்க. அதே நார்மலாக வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து கிளாஸஸ் ஃபோக்கஸ் பண்ண போக்கல ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நாங்கள் டீட்டெயில்ஸ் எடுப்போம். நம்மள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் டீட்டெயில்ஸ் எடுத்து நாங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணதுக்கு பிறகு தான் நாங்கள் அலோட் பண்ணுவோம். அலோட் பண்ணதான் நார்மலாக அலோட் பண்ணாத ஆட்களுக்கு வந்து சில ஆட்கள்கிட்ட வந்து மெயினாக சில ஆட்கள் ஃபோக்கஸாக வேறு விஷயத்துக்கு வர ஆட்களும் நிற்கிறாங்க, ஈவெண்ட்டுக்கு வந்து குழப்புற ஆட்களும் நிற்கிறாங்க. அப்போ அதனால நாங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணதுக்கு பிறகு தான் மெயின் ஃபோக்கஸாக வந்து ஆட்களை வந்து ஜாயின் பண்ணுறோம். அழகான முறையில் ஒர்க் ஷாப் எல்லாம் செய்ய முடிச்சுக்கிறீங்க. அடுத்ததான் அவங்களோட ஒர்க் ஷாப் வந்து வரப்போகுதுன்னு நான் கேள்விப்பட்டோம். அந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி நடக்க போகுது? நம்மளாம் அடுத்த ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது, நாங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் 2 பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதே கப் கேக் ஃப்ளோரல் கப் கேக் பொக்கேவே மெயினாக அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே அவங்களோட கையாலே அவங்க செய்கிறதுக்கு கொடுக்குற ஒர்க் ஷாப் ஒன்று செய்கிறது பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தவிர்த்து இன்னொரு பிளான் ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட. பேக்கிங் பண்ணி கேக் ஐசிங் பண்ணுறது, ஃப்ளோரல் டிசைனில் விண்டேஜ் தீமில் எப்படி வந்து ஒரு கேக் ஐசிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறது, நீட்னஸாக கலர்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணிக்கிறோம். அந்த 2ல் ஒன்று நடக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த். அதே மாதிரி சுகர் ட்ரீம் அகாடமியில கோர்சஸ் சீக்கிரம் என்ன மாதிரி பேசிக் கோர்சஸ் போகுது? நார்மலாக எங்களோட பேசிக் கோர்சஸ் ஃபுல்லாகவே இருக்குது. வந்து பேசிக்ல இருந்து வந்து பேசிக் கேக் பேசிக்ல இருந்து இருக்குது, அட்வான்ஸ் டிப்ளமா இருக்குது, டிப்ளமா இருக்குது. அப்போ அதே மாதிரி 3-4 கேட்டகரிஸில் இருக்குது. வெரைட்டி கேக்ஸ் இருக்குது, கப் கேக்ஸ் இருக்குது, சுகர் ஃப்ளவர்ஸ் இருக்குது, வெட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த எல்லா கேட்டகரி வைஸும் எல்லா இதுவும் கோர்சஸும் இருக்குது. அதே மாதிரி உங்களோட சுகர் ட்ரீம் அகாடமியில கோர்சஸ் ஆகிக்கட்டும், உங்களோட ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணுறதா எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடைசி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நார்மலாக வந்து நீங்கள் பாயோ கேர்ளான்னு சொல்லி பார்க்காம மெயினாக வந்து நீங்கள் படிக்கிறது மெயினாக ஃபோக்கஸில் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி அதை மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்கொண்டு படிச்சிங்கன்னா பாயோ கேர்ளோ கிட்டே படிக்கிறதுக்கு ஒரு இது வராது. அதை பார்த்துட்டு நீங்கள் முதல்ல அவரது இது பண்ணுங்கள். பாய்கிட்ட படித்தா வந்து படிக்க இயலான்னு சொல்லி இல்லை, பாய்கிட்ட படித்தாலும் நீங்கள் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி உங்களோட மைண்டில் தான் இருக்குது. உங்களோட சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் அகாடமியில ஒர்க் ஷாப்போ அல்லது கேக்ஸ் ஆர்டர் பண்ணுறதோ எக்ஸட்ரா அவங்க என்ன டீட்டெயில்ஸ் மூலமாக அவங்களோட சோஷியல் மீடியா மூலமாக கண்டெக்ட் பண்ண முடியுமா? என்ன மாதிரி எங்களோட நார்மலாக மெயினாக வந்து சோஷியல் மீடியாவில் தான் ரன் ஆகுது எங்களோட பிஸ்னஸ். நார்மலாக வந்து எங்கள் டிக்டாக்ல நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, அவங்கள கேக்ஸ் பார்த்துக்கிறேன், இந்த ப்ரைஸ் எப்படி, இந்த டீட்டெயில்ஸ் எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா, அப்படி இப்படி எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி தான். நார்மலாக நாங்கள் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து ரன் பண்ணுறது எங்கள் பிஸ்னஸ். அவங்களோட சோஷியல் மீடியாவில் நேம் எப்படி? எங்களோட சோஷியல் மீடியா நேமில் வந்து எங்களோட கேக் பேஜில் சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் சர்ச் பண்ணால் ஃபுல்லாகவே வந்துடும். அதே இது அகாடமின்னு சர்ச் பண்ணால் சுகர் ட்ரீம் கேக்ஸ் அண்ட் அகாடமின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா 2 லிங்க் கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றே ஒன்று தான் சொல்ல விஷயம் வந்து ஒரு பாய் கிட்ட படிக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணி இதாக்காம அவர்கிட்ட போய் படிக்கிறதுக்கு நான் வந்து சொல்கிறேன், வந்து நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது, அவங்கக்கிட்ட படிக்கிறதா இல்லையா. தேங்க்யூ. பெண்களே, உங்களின் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரம்.
இலங்கையின் சிறந்த ஊடகமான ட்ரூ லங்கா நியூஸ் மற்றும் ட்ரூ கிரியேட்டிவ் ஐடியா வழங்கும் பிரம்மாண்டமான வாய்ப்பு. உங்கள் கலை வண்ணங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான சந்தர்ப்பம். கேக் தயாரிப்பு, மெஹந்தி கலை, பிரைடல் மேக்கப், ஆடை வடிவமைப்பு, கைவினை பொருட்கள் என உங்கள் சிறு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுடன் மட்டும் சுருக்கி விடாமல் உங்கள் கனவுகளை ஐலாண்ட் வைட் மற்றும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு செல்ல நாங்கள் தயார். ட்ரூ லங்கா நியூஸ் மூலம் உங்கள் வளர்ச்சிக்கான முழுமையான வழிகாட்டல்கள், உங்கள் நிறுவனத்திற்கான பிரம்மாண்டமான ஓபனிங் செரமனிஸ், பயனுள்ள ஒர்க் ஷாப்ஸ், மாணவர்களுக்கான கிராஜுவேஷன் அண்ட் அவார்டிங் செரமனிஸ் மற்றும் ட்ரூ கிரியேட்டிவ் ஐடியா மூலம் நவீன காலகட்டத்திற்கு அவசியமான சோஷியல் மீடியா கிரியேஷன், கண்டென்ட் கிரியேஷன், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், அனலைஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் என அனைத்தையும் மிக குறைந்த விலையில் நாங்கள் செய்து தருகின்றோம். உள்ளூர் சந்தையை தாண்டி உலக புகழ் பெற்ற வர்த்தக முத்திரையாக உங்கள் தொழிலை மாற்ற இன்றைய முடன் இணையுங்கள். ட்ரூ லங்கா நியூஸ் அண்ட் ட்ரூ கிரியேட்டிவ் ஐடியா. டைரக்டர் மிஸ்டர் முகமது நஃபீல். அலையுங்கள் 0766660886 அல்லது 0763530036.